ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாகவும் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் யாவரையும் அன்போடு மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு சகலவற்றிலும் விடுதலை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் அறுத்து எல்லா விதமான நோய்களையும் விலக்கி போடுக ஒரு நல்ல கர்த்தராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு தேவ சமாதானத்தை தருவார். ஒரு நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை நேசிக்கிற இயேசு உங்களையும் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார், உங்களுடைய உறவுகளை நேசிக்கிறார், உங்களுடைய நண்பர்களை நேசிக்கிறார். நீங்கள் மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற நேசத்தை காட்டிலும் மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நேசத்தை பாசத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற நேசமும் பாசமும் அளவிட முடியாதது. அந்த அளவிட முடியாத அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுப்பதற்கு ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். அவர் சமாதானத்தின் பிரபு, நித்திய பிதா என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த தெய்வத்தை நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் சுருக்கமாய் பார்த்து கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த தேவ செய்தியை இந்த வீடியோ மூலியமாக இந்த ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கிற உங்களை அன்போடு வாழ்த்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவரை ஒருவர் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே, எந்த இடத்தில், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சியோனிலிருந்து உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துக்கு உங்களை வாழ்த்துவதற்கு மனமில்லாமல் இருக்கலாம், ஆசீர்வதிப்பதற்கு மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதிலும் உங்களை வாழ்த்துவதிலும் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை வாழ்த்துகிற, என்னை ஆசீர்வதிக்கிற அதே கர்த்தர் தான் உங்களையும் வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் அவர் மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும். நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போகாதங்க, நம்பிக்கையோடு இந்த தேவ செய்தியை கேட்டு பாருங்க. தேவனுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க. வேத வாசிப்ப ஒரு நாளும் விட்டு விடாதுங்க. உங்க ஜெபத்தை ஒரு நாளும் விட்டு விடாதுங்க. நிச்சயமாக ஒரு நாள் ஒரு நொடி பொழுது உங்க ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பார். நீங்க வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு நொடி பொழுதிலே பதில் உண்டு. உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க வேதனைகள் மாறும், உங்கள் துக்கம் மாறும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஒருவேளை உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் இந்த உலகம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். இயேசு உங்களை ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை எந்த விதமான ஆபத்துக்கும் மரண பிடிகளுக்கும் உங்களை ஆண்டவர் விடவே மாட்டார்.
தப்புவிப்பார், பாதுகாப்பார். உங்கள் மரண பயங்களை முற்றிலுமாக ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி போடுவார். உங்களை விட்டு மரண பீதிகளை நிச்சயமாய் கர்த்தர் அகற்றி போடுவார். ஜெபத்தில் இருக்கிற குறைவுகள், வேத வாசிப்பில் இருக்கிற குறைவுகள், தேவனை பரிசுத்தத்தோடு தேடுகிற காரியங்களில் உள்ள குறைவுகள் அனைத்தையும் நீக்கி உன்னதமான தேவனை உற்சாகமாய் நீங்கள் ஆராதிக்க முடியாய், உற்சாகமாய் பாடி துதிக்க முடியாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமான தேவன். உங்களை என்னை அழைத்த தேவன் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவியத்தில், பரிசுத்த பாதையில், பரிசுத்த மார்க்கத்தில் நடத்துவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தமான அந்த தெய்வம் நிச்சயமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நிச்சயமாய் நம்மை சுத்திகரிப்பார், நிச்சயமாகவே நம்மை சீர்படுத்துகிற தேவன். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள், அவருடைய பரிசுத்தமான கண்கள், உன்னதமான அன்பு நிறைந்த அந்த கண்கள், நம்மளை பாதுகாக்கும் விதமாய் நோக்கி கொண்டிருக்கிற அந்த கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் அழகானவைகள், அக்னிமயமான கண்கள். இந்த பூமி முழுவதும் விளாவிக் கொண்டிருக்கு, இந்த பூமி முழுவதையும் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு கரம், அவருடைய அன்பு கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயோ, என்னை பார்ப்பார் ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு அழகான கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த விதத்திலும் உங்களை விட்டுக் கொடுக்காதவர், எந்த விதத்திலும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார். அருமையான நல்ல பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொறுமையோடு முழுமையாக இருந்து கேட்டு பாருங்கள். அவனுடைய பாதத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி, ஐயோ இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, கர்த்தர் எனக்கு இன்னைக்கு நல்ல பதில் கொடுக்க போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு இந்த செய்தியை கேட்டு பாருங்க. பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மனுஷன் பேசுகிறான்னு நினைச்சு நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த மனிதன் மூலியமாக, இந்த கழுதையின் மூலியமாக கர்த்தர் என் கூட பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்பீர்கள் என்று சொன்னால், என்னோடு கூட பாடி கர்த்தரை துதிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான ஒரு நல்ல பாடல். ஸ்தோத்திரம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி
சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று எண்ணி தவித்த வேளையில அவர் நம்மை தேடி வந்த நேசர். ஒருவேளை நாம எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமே இல்லை, இனி நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். நிச்சயமாகவே நல்லது நடக்குங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய கண்கள் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கரங்கள் நம்ம கூடவே இருக்கிறதுங்க. ஏன்னா அவர் நிச்சயமாய் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை திடப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை விட்டு வழி தடுமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஜெபித்து ஜெபித்து ஒன்று நடக்கவில்லையே, ஆண்டவர் பாதத்தில் உபவாசம் போட்டு காத்திருந்து ஒன்றுமே நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் வழி தடுமாறி போகிற அநேகரை நாம் பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வழி தடுமாறி போயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. கல்வாரி நாயகர் நிச்சயமாய் ஒரு நாள் ஒரு விடிவு காலத்தை தருவார். ஒண்ணுமே நடக்கல, நான் எதுக்கு நான் ஆண்டவரை தேடணும் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், தெருவுக்கு வந்துட்டேன், ஒண்ணுமே இல்லை, இனி எனக்கு பிழைப்புக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம், மன உளைச்சலிலே மனவேதனையில் இருக்கலாம். ஒன்றுமில்லாத நேரத்தில் உதவி செய்கிறவர் தான் இயேசு. ஒன்றுமில்லாமல் இருக்கையில தான் அவர் தேடி வருகிறவர். உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம் அவர் கொடுப்பதற்கு அன்பின் தேவன், கரிசனை உள்ளவர். காட்டு புஷ்பத்தை காட்டிலும் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்கள் உறவுகள் விசேஷித்தவர்கள், உங்கள் பிள்ளைகள் விசேஷித்தவர்கள்.
ஒன்றுமில்லாத உங்கள் உறவுகளை, ஒன்றுமில்லாத உங்கள் பிள்ளைகளை, ஒன்றுமில்லாத உங்களுடைய சகோதரர் சகோதரிகளை, பெற்றோரை தேடி வருகிறவர் தான் இயேசு. இந்த உலகம் தேடி வராமல் இருக்கலாம், உறவுகள் தேடி வராமல் இருக்கலாம், இயேசு உங்களை தேடி வருகிறவர். என் அன்பு தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து அவருடைய கண்கள் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நல்ல ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதீங்க. அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறார் அதுதான், சோர்ந்து போகாதுங்க, மனம் தளர்ந்து போகாதுங்க, தைரியமாயிருங்க, திடமனதாயிருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உங்களுடைய பலன், என்னுடைய பலன் குறுகினது என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்திலே தான் நீங்களும் நானும் திடமனதாயிருக்கணும், தைரியமாயிருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். நெருக்கடி காலத்திலே, வறுமையின் காலத்திலே, வெறுமையின் காலத்திலே, பஞ்ச காலத்திலே தாமே நீங்களும் நானும் மன உறுதியாயிருக்க வேண்டும். என் நேசர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆபத்து காலத்திலே தானே நீங்களும் நானும் சோர்ந்து போனால் நம்முடைய பலனெல்லாம் குறுகி போகுமா? ஆபத்து காலத்திலே தைரியமாயிருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. பண நெருக்கடியிலே, வியாதியினுடைய நெருக்கடிகளிலே, அக்கம் பக்கத்தினுடைய நெருக்கடிகளிலே, சத்துருவினால் வருகிற நெருக்கடியிலே, பிசாசினால் வருகிற நெருக்கடியிலே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி, இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தைரியமாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு அழுத்தமாய் ஞானி சாலமோன் சொல்லுகிறார் என்று சொன்னால், பரிசுத்த வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று. ஆதலால் தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதீங்க. இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லுகிற பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே பல விதங்களிலே, பல நேரங்களிலே சோர்வுகள் நம்மை பின்னோக்கி தள்ளிவிடும், வீழ்ச்சியடைய வைக்கும், எழுந்திருக்க விடாது, மன உளைச்சலுக்குள்ளே தள்ளும். ஆபத்து காலத்திலே சோர்வுகள் வரக்கூடாது, மனம் சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகக்கூடாதுங்க. மன நம்பிக்கை இழந்துடக்கூடாது, விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. இதுதான் அந்த சோர்வுங்கிற வார்த்தைக்குள் அடங்கி கிடக்கிறது. தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது, தைரியத்தை இழந்துடக்கூடாது. அதான் சோர்ந்து போகாது. ஆபத்து காலத்திலே சின்ன பலவீனம், சின்ன சுகவீனம், சிறிய லெவல்ல காய்ச்சலோ மண்டேடியோ ஏதோ வைரஸுடைய தாக்கமோ வந்தால் சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு அநேகர் ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும், சின்ன பலவீனம் வந்தா போதும், சின்ன வயிற்று வலி வந்தா போதும், உடனே மரண பயம், மரண பீதி. சின்ன ஒரு கல்லு தட்டி கீழே விழுந்தா போதும், மரண பயம். சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதீங்க. எங்க பார்த்தாலும் பரவி கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ், எங்க பார்த்தாலும் ஒமிக்ரான் வைரஸ் என்று சொல்லுகிறார்கள். சோர்ந்து போகாதுங்க, தைரியமாயிருங்க. தைரியம் தான் பெரிய மருந்துங்க.
உற்சாகமாயிருப்பது பெரிய மருந்து. நம்பிக்கை என்பது ஒரு பெரிய மருந்து. விசுவாசம் என்பது ஒரு பெரிய மருந்து. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயோ, அவர்கள் பிள்ளை சுனிய வைத்திருக்கிறார்கள், ஐயோ அவர்கள் எனக்கு என் குடும்பத்திற்கு செய்வனை வைத்திருக்கிறார்கள் என்று பயந்து நடுங்காதல்ல. ஆபத்து காலத்திலே பயந்து நடுங்க வேண்டாம். தைரியமாயிருங்க. வெள்ளி சூனியங்களை, மாந்திரிகங்களை, செய்வனைகளை, ஏவல்களை, தகடு மையெல்லாம் சுட்டு சாம்பலாக்கி போடுகிற இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றார், சோர்ந்து போகாதீங்க. ஞானி சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்களுடைய பலன் குறுகி போகுமா? பயந்து 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 நடுங்கினீர்கள் என்று சொன்னால் மெலிந்து போவீர்கள். சரீரம் மெலிந்து போகும். பயமே ஒரு பெரிய பீதியை கொண்டு வந்துவிடும். பயமே மரணத்தை கொண்டு வந்துவிடும். ஏனால் வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்படி என்று சொன்னால் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு எனக்காக வழக்காடுவார். இயேசு எனக்கு நீதி செய்வார். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதங்க. ஆபத்து காலத்திலே பயப்படாதங்க. தைரியமாயிருங்க, திடமனதாயிருங்க. இயேசு உங்களுக்காக நீதி செய்வார். இயேசு உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்கு நீதி கிடைக்கும். யார் உங்களுக்கு எந்த விதத்தில் இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, நெருக்கடி கொடுத்தாலும் சரி, இயேசு நியாயம் தீர்ப்பார். நிச்சயமா இயேசு நியாயம் தீர்ப்பார். சோர்ந்து போகாதங்க. ஆபத்து காலத்திலே உங்களுடைய பலனை நீங்கள் குறுகி போக பண்ண வேண்டாம். ஏன் நம்முடைய சரீரத்தை நாமளே வருத்திக் கொள்ள வேண்டும்? கவலைப்படுகிறதுனால என்று ஒன்று கூட சாதிக்க முடியாது. கவலைப்படுகிறதுனால நோயை தான் பெற்றுக்கொள்ள முடியும், பலவீனத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் அந்த நோயை விரட்ட, அந்த பலவீனத்தை விரட்ட பணச்செலவு உண்டாகும். ஏன் இந்த நிலைமை தேவையில்லை. என்ன வந்துடும்? இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என் படையில் இருக்கிறார். ஏன் நான் பயப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தில் இருக்கிறார். என் பிள்ளைகளோடு இருக்கிறார். என் நிர்வாகத்தோடு, வியாபாரத்தோடு, தொழிலோடு, என் படிப்போடு, என் பயணங்களோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் ஏன் ஆபத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். எந்த ஒரு ஆபத்திலும் இயேசு என் கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார். உங்களை அபிஷேகம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடவே இருக்கிறாருங்க. ஏன் ஆபத்திலே சோர்ந்து போக வேண்டும்? ஏன் ஆபத்திலே நம்பிக்கை இழந்து போக வேண்டும்? வேண்டாம். சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். பிசாசு சந்தோஷப்பட முடியாது, இடம் கொடுக்க கூடாது. சத்துரு சந்தோஷப்பட முடியாது, இடம் கொடுக்க கூடாது. சத்துரு சொல்ல வேண்டும், எதிராளிகள் சொல்ல வேண்டும், ஐயோ அவன் நம்பிக்கை உள்ளவன், ஐயோ அவன் நம்பிக்கை உடையவன். யார் மீது? இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை உடையவர்கள். இயேசு கிறிஸ்து மீது அதிகமான நம்பிக்கை உடையவன் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவே நம்பி இருக்கிறது. அவர்களை ஒன்று செய்ய முடியாது என்று சத்துரு அலற வேண்டும், சத்துரு கலங்க வேண்டும். நீங்க ஏன் கலங்கணுங்க? அவன் சொல்லணும் உங்களை பார்த்து, அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்களை ஒன்று செய்ய முடியாது, அவங்களுக்கு விரோதமா ஒன்று செய்ய முடியாது. மாந்திரிக காரியங்களோ, செய்வனை காரியங்களோ, பிள்ளை சூரியமோ அவங்களுக்கு விரோதமா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருக்கிறார்கள். எதிராளி சொல்ல வேண்டும், சத்துரு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தைரியம், அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள் காணப்படுமானால் ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஒன்று மட்டும் உண்மை,
யாராய் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைத்தால் தேவன் அவர்களை சும்மா விட மாட்டார். ஒரு ஊழியத்தை கெடுக்க நினைத்தால் தேவன் அவர்களை சும்மா விட மாட்டார். ஏன் கலங்க வேண்டுமோ? ஏன் நாம் சோர்ந்து போக வேண்டும்? யார் எதை விதைக்கிறார்களோ அதை அறுப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதே. அப்படி என்றால் ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வந்தாலும் சரி. அதான் பாதர் அருமையாக பாட்டு படிப்பார்கள். நல்ல ஒரு அருமை. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான ஒரு பாடல் பாருங்க. நம்பிக்கையோடு எவ்வளவு அருமையான பாடி இருக்கிறாங்க பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆபத்து காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆபத்து காலத்துல அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகமாய் கர்த்தரை துதித்து பாருங்க. உங்க கண்ணீர் கர்த்தரிடத்துல சிந்தப்பட வேண்டும். சுவாசத்தோடு நம்பிக்கையோடு தான் உங்க கண்ணீர் சிந்தப்பட வேண்டும் ஒழிய பயத்துக்கு, மரண பீதிக்கு, மரண பீதியினால், மரண பயத்தினால் கண்ணீர் வடிக்க கூடாது. நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் என்ன வந்தாலும் எப்போதும் இயேசுவே நான் ஸ்தோத்தரிப்பேன், பிதாவே நான் ஸ்தோத்தரிப்பேன், பரிசுத்த ஆவியானவரே நான் வரவேற்பேன் என்று சொல்லி எப்போது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். என் அன்பு தேவச்சனமே, உங்க பலனையை நீங்கள் குறுகிக் கொள்ள வேண்டும். பலனையா நீங்க பலவீனப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் பலன் பெரியது. வேதம் சொல்லுகிறது பலத்தின் மேல் பலன் அடைந்து. பலத்தின் மேல் பலன். உங்க பலன் பிளஸ் கர்த்தருடைய பலன். பாருங்க, பலத்தின் மேல் பலன் அடைந்து கழுகுகளைப் போல ஏசாயா சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, பலத்தின் மேல் பலன். கழுகுகளைப் போல பலன் அடைந்து செட்டைகளை விரித்து சந்தோஷமாய் சந்தோஷமாய் வாழணுங்க. சிறகடிக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? சந்தோஷத்தை குறிக்கிறது, நம்பிக்கையை குறிக்கிறது, தைரியத்தை குறிக்கிறது, எழுந்து விட்டேன் என்று ஒரு நிச்சயத்தை குறிக்கிறது. நான் மீண்டும் பறக்க போகிறேன். சிறகடிக்கிற அனுபவம். கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து. கழுகு தன் நம்பிக்கை இழக்கல. தன் சரீரத்தில் உள்ள பலனையா இழந்த போதிலும் காத்திருந்து புது பலன் அடைந்து மறுபடியும் சிறகுகளை விரித்து உயர்ந்த ஸ்தானத்தில் பறந்தது என்று பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நான் ஏன் வரக்கூடாது? கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து, கர்த்தரால் புது பலன் அடைந்து. அதுதான் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பழகிட்டோம்னா ஆபத்து காலத்தில் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புது பலன் நமக்குள் உண்டாகும். ஆபத்து காலத்தில் தானே நம்முடைய பலன் குறுகாதபடிக்கு ஒரு புது பலன் உண்டாகுங்க. அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பு தேவச்சனமே, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படி இருக்குமா? குறுகினதா இருக்குமா? சின்ன காரியத்துக்கும் பயப்படாதங்க. பெரிய காரியமானாலும் பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்ல இல்லை. சின்ன காரியத்துக்கு ஏன் பயப்படணும்? அநேகருக்கு கடனை கண்டு பயம், வியாதியை கண்டு பயம், மற்றவர்களை கண்டு, எதிராளிகளை கண்டு பயம், பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்டு பயம், வெள்ளி சூனியத்தை கண்டு, மாந்திரிகத்தை கண்டு, செய்வனை கண்டு, ஏவலை கண்டு,
ஏதோ ஒரு விதத்துல மரண பயம், இருளை கண்டு பயம். பயம் என்றாலே பயம். தூக்கம்னா பயம், சாப்பாடுன்னா பயம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயத்தை உண்டாக்கி கொண்டு சோர்ந்து போகிற அனுபவத்தில் இருக்கிறேன். அன்பு தேவச்சனமே, சோர்ந்து போகாதுங்க. ஆபத்து காலத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். தேசத்துல எத்தனை கொள்ளை நோய், கொடிய வைரஸ், கொடிய வியாதி வந்தாலும் சரி, எத்தனை இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, ஆபத்து காலத்துல குறுகி போகாதபடிக்கு கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. சங்கீதக்காரர் தாவீது 121 சொல்லுகிற பொழுது, ஆபத்திலே நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி என்று சொல்லுகிறார். எத்தனை இடத்தில் ஆபத்து வந்த பொழுதெல்லாம் அவர் கர்த்தரை சார்ந்து நின்றார். தாவீது ஆடு மேய்க்கையிலும் சரி, சவுலால் வந்த நெருக்கடி காலத்திலும் சரி, ராஜ்யபாரத்தில் இருந்த நெருக்கடி காலத்திலும் சரி, தன் பிள்ளைகளால் வந்த நெருக்கடி காலத்திலும் ஆபத்து காலத்திலும் கூட அவர் சோர்ந்து போகல. அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவருக்கு ஒரு விசுவாசம். என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும் விதமாய் அவ்வளவு ஒரு திடமனதாய் இருந்தாருங்க தாவீது. ஏன் நாம் இருக்கக்கூடாது? ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் சூழ்நிலை அநேக நேரங்கள் நமக்கு எதிராகவே தான் காணப்படுங்க. நமக்கு எதிராக அநேக நேரங்களிலே சூழ்நிலை இருக்கிற பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவரை சார்ந்து நாம் நிற்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். ஆபத்திலே பயந்து விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. மரண பயம், மரண பீதி இருக்கக்கூடாதுங்க. எடுத்து தூர போடுங்க. அவநம்பிக்கை இருக்கக்கூடாது, அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. இதுதான் பயம். இந்த பயத்தை கலைந்து போடுங்க, நீக்கி போடுங்க. பயம் வளர்ந்த ஆபத்து வளர்ந்துடும். பயத்தை முறியடிங்க, ஆபத்து முறியடிக்கப்படும். மரண பீதி முறியடிக்கப்படும். மரண பயத்தை முறித்து போடுங்க. மரண கண்ணிகள் முறிக்கப்படும், மரண வியாதிகள் முறிக்கப்படும். என் அன்பு தேவச்சனமே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதங்க. ஆபத்து காலத்தில் திடமனதாயிருங்க. ஆபத்து காலத்தில் தைரியமாயிருங்க. தைரியம் தாங்க முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை ரசித்து ருசித்து அனுபவிக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, பாவம் கலந்து விடக்கூடாது, சாபம் இருந்திடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை ரசித்து ருசித்து அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்குள் கடுகளவு கூட பாவம் இருந்திடக்கூடாது. குற்றமே அல்லாத ரத்தம் சிந்தப்படக்கூடாது. பொறாமை இருந்திடக்கூடாது. பெருமை வந்துடக்கூடாது. அகந்தை வந்துடக்கூடாது. தலக்கணம் வந்துடக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக வேண்டாம். உங்க பலனையா நீங்களே குறுக்கிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையோட நல்ல சாப்பிட்டு திடகாத்திரமா இருங்க. கர்த்தரை நம்பி சாப்பிடுங்க. கர்த்தரை நம்பி நல்ல தண்ணீரை குடிங்க. எதுவா இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஐயோ என்னால் சாப்பிட முடியவில்லை என்று உங்கள் சரீரத்தை ஏன் நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டும்? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். உறுப்புகளை கர்த்தர் திடப்படுத்துவார். உறுப்புகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். ஜீரணமாகும். யூரின் பிரச்சனை, மோஷன் பிரச்சனை நீங்கி போகும், குணமாக்குவார். வயிற்று பிரச்சனை, செரிமான பிரச்சனை
ஆண்டவர் சுகமாக்குவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உணவு குழலில் இருக்கிற பிரச்சனை தீர்வும். வாய் கசப்பு, ருசி இல்லாத தன்மை மாறும். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க, திடமனதாயிருங்க. என் அன்பு தேவ சனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரம வைத்தியர் உங்க கூட இருக்கிறார். வசனமே, சத்திய வசனங்களே உங்களுக்கு அநேக மருந்துகளாய் மாத்திரைகளாய் இருக்கிறது. சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். ஆபத்து காலத்தில் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆபத்து காலத்திலே ஆண்டவரை பின்பற்றுங்க. வழி தடுமாறி போயிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே போயிடக்கூடாது. மனது புண்பட்டு என்னுடைய வாழ்க்கையே தலைகீழா போயிட்டு குடும்பத்துல சோதனம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தீர்வு இல்லை என்று சொல்லி அதற்காக வழி தடுமாறி போகக்கூடாது. போதை வஸ்துகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நிம்மதிக்காக இன்னைக்கு அநேகர் சாக்கு போக்கு சொல்லுகிறாங்க. நிம்மதிக்காக குடிக்கிறேன். குடி கேடுங்க, கேடு விளைவிக்கும். குடித்து ஏன் உங்கள் சரீரங்களை கெடுக்க வேண்டும்? போதை வஸ்துகளை பயன்படுத்தி ஏன் உங்கள் உறுப்புகளை நீங்கள் கெடுக்க வேண்டும்? ஆபத்து காலத்தில் சோர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஆபத்து காலத்தில் அநேகர் சோர்ந்து போய் பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, போதை வஸ்துகளை பயன்படுத்துறாங்க, சாராய கடையில் போய் குடிக்கிறாங்க. வழித்தடுமாறி போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அது ஒரு விதமான மனசோர்வு. பீடி குடிப்பது, போதை வஸ்து, கஞ்சா, மதுபானம் அருந்துவது, புயல போடுறது, இப்படி பல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறதெல்லாம் ஒரு விதமான சோர்வை குறிக்கிறது, மனசோர்வு. ஏன் அந்த மனசோர்வுக்கு இடம் கொடுக்கணும்? என் அன்பு தேவச்சனமே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், நீங்க குடிக்கிறதுனால உங்க சரீரம் கெட்டு போகும், உங்கள் ஆத்மா கெட்டு போகும், உடைய உறுப்பு கெட்டு போகும், உடைய குடும்ப உறவு கெட்டு போகும். உடைய உறவில், உடைய குடும்பத்தில் இருக்கிற அன்பு கெட்டு போயிருங்க. அன்பு கெட்டு போயிரும், சந்தோஷம் கெட்டு போயிரும், மகிழ்ச்சி கெட்டு போயிரும், தூக்கம் கெட்டு போயிரும். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானா வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, தைரியமா இருப்பேன். கர்த்தர் கூட இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் இயேசுவை நான் ஸ்தோத்திரிப்பேன். என் அன்பு தேவச்சனமே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆபத்து காலத்திலே சோர்வுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறுகிவிடும், உடைய ஆசீர்வாதம் குறுகிவிடும், உடைய பலன் குறுகிவிடும், உடைய பாதுகாப்பு குறுகிவிடும். வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உங்களை பாதுகாக்கிற கர்த்தர், உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உங்களை விடுவிக்கிற கர்த்தர், உங்களை சுகமாக்குற கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆபத்து காலத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபத்து காலத்தில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தாவே இயேசுப்பா நம்மை ஸ்தோத்திரிப்பேன். என் அன்பு தேவச்சனமே, வழி தடுமாறி போகக்கூடாது, பாதை மாறி போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிற பொழுது, எந்த சூழ்நிலையில் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது தீர்வு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது நல்ல பதில் இருக்கிறது, நல்ல ஒரு சுகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. சோர்ந்து போகாதுங்க. ஆபத்து காலத்திலே மனம் உடைந்து போகாதுங்க, மனம் தளர்ந்து போகாதுங்க. தைரியமாயிருங்க, திடமனதாயிருங்க, நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமாயிருங்க. இன்னும் பவுல் சொல்றார்,
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய். எப்பொழுதும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வாழ்விலும் சரி, தாழ்விலும் சரி, கீழானாலும் சரி, மேலானாலும் சரி, இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, எப்போது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் ஒன்று நடப்பதில்லை. கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்று நடப்பதில்லை. சந்தோஷமா இருங்க. ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாதங்க, தளர்ந்து போகாதங்க. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தைரியமா இருங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். என் அன்பு தேவ சொன்னமே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதங்க. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருந்து பலத்த காரியத்தை, பெரிய காரியத்தை செய்வார். நல்லது நடக்கும், அற்புதம் நடக்கும். நிச்சயமாய் ஒரு மிராக்கிள் உண்டுங்க, நிச்சயமாய் ஒரு மிராக்கிள் உண்டு. சோர்ந்து போகாதுங்க. அப்படியே ஒரு விசை கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். இந்த வார்த்தையின்படி அருமையான உடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆசீர்வதி. சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஆபத்தை கண்டு பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க, கலங்கி கொண்டிருக்கிறாங்க. கலக்கத்தை நீக்கி போடும், பயத்தை நீக்கி போடும், ஆபத்தை எல்லாம் விலக்கி போடும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். மரண பயம், மரண பீதி எல்லாம் எடுத்து போடும் ஐயா, நீக்கி போடும், நீக்கி போடும். கடனை கண்டு பயம், வியாதியை கண்டு பயம், ஆண்டவரே பொல்லாத கிரியைகளை கொண்டு பயம், மரண பயம் எல்லாம் எடுத்து போடும், நீக்கி போடும், நீக்கி போடும். தைரியப்படுத்தும், தைரியப்படுத்துங்க. இப்பொழுதே அவர்களை திடப்படுத்துவீர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். அவர்களுடைய பலனை பெருக பண்ணும், அவருடைய சத்துவத்தை பெருக பண்ணும். கர்த்தாவே நீர் உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யும், எல்லா விதங்களிலும் உதவி செய்யும். தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், கூட இருந்து வழி நடத்தும். உங்க பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீருக்கு நல்ல பதிலை கொடும். ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்யலாம், இப்பொழுதே ஒரு அற்புதம் ஆண்டவரே. இன்றைக்கே இந்த மாதத்திலே, இந்த வருஷத்துக்குள்ளாய் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். விடுவிப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, தீர்க்க ஆயுசை கொடுப்பீராக. மரண வியாதியை விலைக்கு போடும், மரண நோய்களை நீக்கி போடும். கட்டிகள் மறைந்து போகட்டும், அற்புதம் நடந்து கொள்ளட்டும், அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஆபத்திலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்தும். குழந்தை இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஐயோ திருமணம் தட்டி போய் கொண்டே இருக்கிறது, தடையாய் கொண்டே இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை திடப்படுத்தும் வண்ணமாய் அற்புதம் செய்யும். தடைகளை நீக்கி போடும், தடைகளை நீக்கி போடும். வீடு வாசலை கட்டட்டும், இடங்களை வாங்கட்டும், வாகனங்களை வாங்கட்டும், இழந்ததை பெற்றுக்கொள்ளட்டும், மீட்டுக் கொள்ளட்டும். ஆசீர்வதி. நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஜீவனை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. அப்படியே செய்து உடைய பிள்ளையுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பீராக. பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழட்டும். வழக்குகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு வருவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதனைகள் எடுத்து போடும், வலிகளை எடுத்து போடும். மண்டலங்கள் உயிர் பெறட்டும். எலும்பு மண்டலங்களை உயிர்ப்பிப்பீராக, நரம்பு மண்டலங்களை உயிர்ப்பிப்பீராக, சதை மண்டலங்களை உயிர்ப்பிப்பீராக, இரத்த மண்டலங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். மூளை நரம்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரையில் எல்லா சர்ம வியாதிகளும் நீங்கி போகட்டும். சர்வ வேலை ஆண்டவரை வலிகளும் வேதனைகளும் நீங்கி போகும். எரிச்சல் ஆண்டவரை காந்தானைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே உங்க பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், வளமிக்கவர்களை மாற்றும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், சுகப்படும். நீர் அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதம், ஒரு மிராக்கிள் செய்யப்படுற காய்ச்சல்.
ஆபத்து காலத்திலே கூட இருக்கும் உடைய பிள்ளைகளை திடப்படுத்துவதற்காய், தைரியப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது அமர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். திடப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு, தைரியப்படுத்திக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை இந்த நல்ல வேளையிலே துடைத்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, ஆசீர்வதி. பெரிய காரியங்களை செய். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடும் அன்போடும் செபத்தோடும் நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் நல்ல பதில் உண்டு. சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.